ஹையா! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் லாஸ்ட்டா போன ட்ரிப் பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ரிப் கொஞ்சம் ஸ்பெஷலான ட்ரிப்னு தான் சொல்லணும். ஏன்னா, என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என் அப்பா, அம்மா கூட போன ட்ரிப். ஸோ சேலம்லேருந்து ஆஃப்டர்நூன் ஒரு 2 to 2:30 போல கிளம்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் இந்த கையல் பொண்ணு நல்ல மடியில உட்காந்துட்டா. வழக்கம் போல டீக்கு ஒரு ஸ்டாப் விஜயமங்கலம் டோல்கேட் கிட்ட போட்டுட்டு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், பாதாம் மில்க் எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். அன்னைக்கு செம்ம டிராஃபிக் வேற. நாங்கள் ஃப்ரைடே கிளம்பினோம். ஸோ அதனால தான் டிராஃபிக்குன்னு நினைக்கிறேன். பிளாக் தண்டர் பார்த்துட்டே கண்டுபிடிச்சிட்டிங்களா எங்கே நாங்கள் போகிறோன்னு? எஸ், வி ஆர் இன் த ட்ரிப் டு ஊட்டி. காட் ரோட் ரீச் ஆகவே ஒரு 4:30 போல் ஆகியிருக்கும். அண்ட் வெதர் கீழேயே செம்ம மிஸ்டியாக இருந்துச்சு. வெதர் என்ஜாய் பண்ணிவிட்டு குன்னூர் வழியாக ஊட்டி ரீச் ஆகிட்டோம். டின்னர் டைம் ஆனதுனால ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். ஜூனியர் குப்பனா தான் போனோம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜ் ஸ்டே இருந்துச்சு. அது பார்க்க அப்படியே அபியும் நானும் படத்தில் வரும்ல வீடு, அந்த வீடு மாதிரியே இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டைம் அதில் ஸ்டே பண்ணி பார்க்கலாம் கூட கையிலோட டேட் சொன்னாங்க. அண்ட் நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு வருவோம். அங்கே போயிட்டு சுட சுட இட்லி, தோசை எல்லாம் வந்துட்டு சூடாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு கிளம்பியாச்சு. As I said earlier, we are a Club Mahindra member. So we stayed at Derby Green, Ooty, a Club Mahindra resort. ஒரு கிளாஸான ஆம்பியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். அண்ட் செக்இன் பண்ண கிளம்பிட்டோம். ரூம்க்கு போயாச்சு. ரூம் டூர் பாருங்க. As usual, ஒரு king sized bed and basic essentials to make a tea and coffee and neat restroom setup. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால ரெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ரெசார்ட்டை. நானும் கையில் மட்டும்தான் போனோம். இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஊட்டி ரேஸ் கோர்ஸ் ரோடில் ஃபர்ன் ஹில்லில் லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு ப்ரைம் லொக்கேஷன்னு தான் சொல்லணும். அண்ட் வியூ ஃப்ரம் த ரெசார்ட் இஸ் அமேசிங். செம்ம சீனிக் வியூ. பாண்டிச்சேரி மாதிரியே இங்கேயும் ஒரு பெரிய செஸ் கோர்ட் இருந்துச்சு. கையில் செம்ம எக்ஸைட் ஆகிட்டா. கொஞ்சம் டைம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ரூம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே ஸ்டாண்டர்ட் ரூம் அண்ட் நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு டியூலக்ஸ் ரூம். அப்புறம் கையால் கூப்பிட்டுட்டு ப்ளே ஏரியா போனேன். அதுவும் ஒரு சின்ன செட்டப்னு தான் சொல்லணும். அங்கே போனால் அவளை சொல்லவா வேணும், செம்மையாக விளையாண்டாங்க என்ஜாய் பண்ணிட்டு. இங்கே ஆர்கேட் கேம்ஸ் கூட இருக்குது. கையால் பற்றி சொல்லவா வேணும். ஸோ அங்கே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். நிறைய கேம்ஸ் லைக் டேபிள் டென்னிஸ், கேரம், ஸ்னேக் லேடர், நிறைய கேம்ஸ் இருக்குது. அண்ட் ஆர்கேட் கேம்ஸ்லாம் பெய்டு ஒன். அண்ட் பான்ஃபயர் கூட இங்கே இருக்குது எவ்ரிடே ஈவினிங். அங்கே போயிட்டு ஈவெண்ட்லாம் ப்ளே பண்ணிட்டு வந்தோம்.
இந்த வெதருக்கு பான்ஃபயர் செம்ம இதமா இருந்துச்சு. எல்லா டேஸும் ஈவினிங் ஈவென்ட் பண்றாங்க. நாங்களும் போனோம் எல்லா நாளும். ஒரு நாள் அம்மா கூட போனேன், ஒரு நாள் ஹரிஷ் கூட போனேன். மலையோடு நனையும் புதுப்பாடல் நீதான் அழகான திமிரே அடியே அடியே. இங்க செஸ் கோர்ட் இருந்துச்சு இல்லையா? அங்க என் அப்பாக்கும் கையலுக்கும் செஸ்ல வந்துட்டு ஃபைட் வேற வந்துடுச்சு. இப்படி ஒரு பாண்டிங் ஆல்வேஸ் கியூட்ல அண்ட் இட் இஸ் மை க்ளோஸ் டு ஹார்ட். இங்கே ரெசார்ட்ல பிளான்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ற நர்சரி கூட இருக்கு. நானும் விடுவேன்னா அங்க கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். இந்த ரெசார்ட்ல ஒரு கிருஷ்ணர் கோயில் கூட இருக்கு. டாப்ல ஹில்லோட டாப்ல அங்க போனோம். ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கீழ வந்தோம். அங்க ஒரு சிட் அவுட் ஏரியா கூட இருக்கு. அங்கேருந்து பார்த்தா கீழ விழுந்துட்டு பஞ்சி ஜம்பிங் இருந்துச்சு. அத பார்த்தோனே கையல் போகணும்னு கேட்டா. ஆக்சுவலா எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா அவ பயப்படவே இல்ல. அங்க போயிட்டு ரொம்ப போல்டா விளையாண்டா. அப்பதான் தெரியுது ஷி இஸ் க்ரோயிங்ன்னு. இந்த மாரி தான் என்னோட ரெசார்ட் வியூ அண்ட் என்னோட ரெசார்ட்டோட செட்டப் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.